கல்யாணத்துல குட்டியா வைக்கிற சப்பாத்திக்கு சூப்பர் டேஸ்ட்ல ஒரு சன்னா மசாலா வைப்பாங்க. அப்படியே சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதை வீட்டுல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பான்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல்பாசி, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். 5 முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே பான்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்ததையும் சேர்த்துருங்க. தண்ணி ஊத்தக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு சென்னாவை நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதான் அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். இதுலயுமே நான் உப்பு சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா குக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஒரு ½ லெமன் போல ஸ்குவீஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சென்னா மசாலா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.